ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்கும் அந்த ராஜாதி ராஜா ஊழியத்தினுடைய சார்பு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே அதிகாலையிலே தேவனுடைய எண்ணாகமம் புத்தகத்திலே 11வது அதிகாரம் 14-15 வாசிக்கலாமா? இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். நல்ல கவனிங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும்போது வழியில் அநேக விதமான பாரம், அநேக வேதனை, அநேக உபத்திரங்கள் அவனால் சகிக்க முடியல. அதனால தான் அவன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரும். இன்னைக்கு இதை கேட்குற நீங்க, ஆண்டவரே நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன் சுவாமி, நான் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறேன், என்னால் இந்த குடும்ப பாரத்தை சுமக்க முடியல, என் பிள்ளைகளை பார்க்க முடியல, ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை என்னை அப்படியே நெருக்குது, அப்படியே என்னை போட்டு அப்படியே ஒடுக்குது, ஒவ்வொரு நாளும் நான் வேதனைப்படுறேன், என்னால் தாங்க முடியல, மனம் முறிஞ்சு போயிட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இப்படியாப்பட்ட இந்த பாரம் என்னால் தாங்க முடியல, இந்த சுமை எனக்கு மிஞ்சின சுமை, இந்த சுமை எனக்கு என் பலனுக்கு மிஞ்சி போச்சு, என்னால் முடியல. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மோசே சொல்றது எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது அப்படின்னா இங்கே வேதத்தில் இன்னைக்கு வாசிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் வந்துடுச்சானா, வேதனை வந்துடுச்சானா, தாங்க முடியாத ஒரு உபத்திரம் வந்தால் வாயில் இந்த வார்த்தைகள் அந்த மாதிரி வந்துடுது. எனக்கும் வரும், உங்களுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். ஏன்னா வேதத்தில் பரிசுத்தவான்கள் இவங்கெல்லாம் மோசே போல பாருங்க, அவ்வளோ வல்லமையான ஊழியக்காரங்க. முடியல என்னால். அப்படிதான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் வேதனை, பிள்ளைகளால் வலி, கனவுனால பிரச்சனை, கடன் தொல்லையினால, வியாதியினால, அநேக விதமான ஒன்று போனால் ஒரு செகண்டு கூட கேப்பே இல்லை. அவ்வளோ அடிமேல் அடி. அந்த வேதனையில் தான் அப்படி பேசிடுறோம் நம்ம. எது என்னாலும் மிஞ்சின பாருங்க. யோபு புத்தகத்தில் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்க. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து, பாருங்க, யோபு தன் பிறந்த நாளை சபிக்கிறான். அவன் வேதனை பாருங்க, எல்லாம் போயிடுச்சுங்க. ஆடு மாடு சொத்து சொகம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் போயிடுச்சு. அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஒன்றும் உயிர் மட்டும்தான் இருக்குது அவனுக்கு. உடம்பெல்லாம் கூட வேதனையான வலி. மனைவி விட்டு போயாச்சு. அவன் பிறந்த நாளை செய்யும். யாருக்கெல்லாம் உண்மையிலே குடும்பத்திலே அதிகமான வலி இருக்குதோ, யாருக்கெல்லாம் குடும்பத்தில் அதிகமான போராட்டம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் தாங்க முடியாத பாரத்தோடு இருக்கிறாங்களோ, துயரத்தோடு துக்கத்தோடு இருக்கிறாங்களோ, அவங்க சில வேலையில செத்தா நல்லா இருக்குமே. 11ஆம் வசனம் வாசிங்க. நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்தில் இருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன? எதுக்கு நம்ம பிறந்தனே தெரியல. நான் இவ்வளவு பாடுபடவா, இவ்வளவு கஷ்டப்படுவா, சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த உபத்திரம் தானா? அது சொல்ல, நான் கர்ப்பத்திலே நான் அழிஞ்சு போயிருக்க கூடாதா? இன்னைக்கு எத்தனையோ பேர் கண்ணீரோடு இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு அத்தனை பேரும் உள்ள இப்படி பேசிக்கொண்டே இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் நாம் என்ன எப்போ தெரியுங்களா? சந்தோஷமா இருக்கும் போது இல்லை, நம்மளால தாங்க முடியாத வேதனை வரும்போது நமக்கு எல்லாமே வெறுப்பாயிடும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் ஒரு நேரத்தில் நல்லா, ஆனால் அந்த வேதனை வரும்போது தான். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4 வசனம் வாசிக்கலாமா? அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணின வல்லமையான தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து இறங்க பண்ணினான். கர்த்தர் தான் தெய்வம் என்பதை ப்ரூவ் பண்ணினான். இன்னைக்கு நல்ல ஊழியம் செய்யலாம். நீங்க
நல்ல ஆண்டவருக்காக ஓடி இருக்கலாம், அநேக ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணி இருக்கலாம். இதை கேட்கிற ஊழியக்காரனா இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு ஒரு சில சம்பவங்கள் நமக்கு கேள்விப்படும் போது, துயரங்கள், வேதனைகள், பாடுகள் உள்ள வரும்போது, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, போதும் கையை தூக்கிறோம். என்னால் முடியலப்பான்னு கையை தூக்கிறோம். ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும். அப்ப இங்க எரேமியா புத்தகத்துல 20வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக, உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவன். இது எல்லாமே மனம் உடைஞ்சவங்க பேசுற வார்த்தை, மனம் முறிந்தவங்க பேசுற வார்த்தை. போராடிட்டாங்க, பலன் இருக்கிற வரைக்கும், பலனற்ற வரைக்கும். உண்மையா சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை ஆவியானவர் இன்னைக்கு ஆற்றுவார். உண்மையிலே உங்களை கைவிடவே மாட்டார். ஏன்னா நான் நிச்சயமா இதை நான் அனுபவபூர்வமா சொல்றேன். இது உங்க வாழ்க்கையில அத்தனை பேருக்கு ஆவியானவர் பேசுகிற வார்த்தை. இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே பிசாசு கொண்டு வருகிறான், சோர்வுகளை கொண்டு வருகிறான், மன முறிவுகளை கொண்டு வருகிறான், சலிப்பு கொண்டு வருகிறான், வெறுப்பை கொண்டு வருகிறான். நம்ம வாயில இந்த வார்த்தைகளை கொண்டு வந்து விடுகிறான். வேண்டாம். அதிலே 18ஆம் வசனம் வாசிங்க. நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்டது என்ன? பாருங்க, என் வாழ்க்கையெல்லாம் வருத்தமும் சஞ்சலம் தானே. உட்காந்து யோசித்து பாருங்க. எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல சமாதானம் கிடைக்காதா, விடுதலை கிடைக்காது ஏங்குறோம் நாமெல்லாம். இது எல்லாம் ஆண்டவர் சும்மா இருப்பார்னு நினைக்கிறேன். இல்லை, நாம் என்ன பண்ணோம்னா ஆண்டவர் சமூகத்தில் வச்சிடணும். எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை பாதத்தில் வச்சிடணும். என்னால் முடியாதப்பா, விழுந்துடு, சாஷ்டாங்கமாக விழுந்துடு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், நம்மளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். அதுக்கு தான் சொன்னார் வேதத்தில், தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 11:28 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, அவர்கிட்ட போய் விழுந்துடுங்க. அவங்க கிட்ட இவங்க கிட்ட யாருக்கிட்ட சொன்னாலும் வேணாம். இன்னும் அதிகமாக தான் நமக்கு வலி வரும், இன்னும் அதிகமாக தான் சஞ்சலம் வரும். இன்னும் எரியிற கொல்லியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மள இன்னும் அதிகமான பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்துட்டு, ஏசப்பா என்னால் முடியல, உன் திராணிக்கு மிஞ்சி உன்னை சோதிக்க மாட்டார். நிச்சயமா கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இது எல்லாம் நான் வாசித்து காட்டின அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள், வல்லமையான தீர்க்கதரிசிகள். அவங்களுக்கு அந்த பாடு. ஆனால் நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அன்னைக்கு வேற இன்னைக்கு வேற. நமக்காக ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்து இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்காக தன் ஜீவனை கொடுத்து மீதி எல்லாம் கொடுக்காமல் இருப்பது எப்படி? உயிரே கொடுத்தார் உனக்காக, எனக்காக. அதனால நீ வாழணும், இந்த பூமியில வாழணும், வாழ்ந்து காட்டணும். ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உயர்த்தி காட்டுவார். வெட்கப்பட மாட்டேன், கவலைப்படாத, சோர்வோடு இருக்காத, மனமுறிவோடு இருக்காத. ஒருவேளை இந்த வார்த்தை நீ பேசி இருந்தா தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் பதறி பேசிவிட்டேன், என் வார்த்தைகளை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விழுந்துடு. ஆண்டவர் உன்னை கரம் பிடித்து தூக்கி எடுப்பார். அவர் மேலே வைத்துடு பாரத்தை. கண்களை மூடி செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கேட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சமயத்தில் ஆண்டவரை உள்ளம் உடைந்து போய், மனம் கலங்கி போய் பதறி பேசுகிற வார்த்தை. இன்னைக்கு அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் எங்கள் வேதத்தில் வாசித்தோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் பலன் வேணும். ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையினால நாங்கள் பலன் அடையணும். நீங்கள் சொன்னீங்களே, உங்கள் பாதத்தில் நாங்கள் வச்சுட்டோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் என்னிடத்தில் வாங்கன்னு சொன்னீங்க. உங்கள் பாதத்தில் வச்சுட்டோம் சாமி. எங்கள் பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டோம். எங்களை கரம் பிடித்து நீங்கள் தான்பா உயர்த்தணும். ஆண்டவர் உமக்காக இந்த பூமியில் எங்களை வாழ வைங்க. உமக்காக உம்முடைய சாட்சியாக எங்களை நிறுத்துங்க. உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.